கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான இந்த குடும்பத்தின் பிள்ளைகளை, இந்த தோத்திர ஜெப கொள்கையிலே பங்கு பெறும்படியாக வந்திருக்கின்ற திருச்சபையின் பிள்ளைகளை, உறவினர்களை, உங்கள் யாவரையும் இந்த மகிமையான பரிசுத்த ஓய்வு நாளின் மாலை வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். விசேஷமாக அந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அருளிச்சிருக்கிற எல்லா நன்மைகள், ஈவுகள், ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். விசேஷமாக அருமையான அம்மாவுடைய சாட்சி நாம் கேட்டோம். பலவீன நேரங்களிலே கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை பலப்படுத்தி அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அருமையான சாம்ராஜ் சாருக்காக ஆண்டவரை ஸ்தோத்திருக்கிறேன். அவர் செய்கிற மகிமையான ஊழியங்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திருக்கிறேன். அருமையான தம்பி ஈவானுக்காக, அன்பு சகோதரிக்காக ஆண்டவரை ஸ்தோத்திருக்கிறேன். இந்த வேளையிலும் கூட அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாகவும் நம்முடைய ஆத்மாவுக்கு பிரயோஜனமாகவும் நாம் தெரிந்து கொண்ட தேவனுடைய வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் 20ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு குடும்பத்தின் பிள்ளைகளே, இந்த சங்கீதமானது சங்கீதம் 20 மற்றும் சங்கீதம் 21 ராஜரீக சங்கீதம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. ராஜா போருக்கு புறப்படுகின்ற வேளையிலே ராஜாவுக்காக மக்கள் கூடி ஜெபம் செய்து அவரை அங்கே அனுப்பி வைப்பார்கள். அப்படிப்பட்ட பாடல்கள் தான் இந்த 20ஆம் சங்கீதமும் 21ஆம் சங்கீதமும் ராஜரீக சங்கீதங்களாக இருக்கிறது. இந்த வேளையிலே முதலாவது வசனம் சொல்கிறது, ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவருக்கு மற்றொரு பெயர் ஜெபத்தை கேட்பவர் என்று சொல்லி பாருங்கள். ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். நம்முடைய ஆண்டவருக்கு நல்ல ஒரு பெயர், அவர் ஜெபத்தை கேட்கிற ஒரு ஆண்டவராக. குறிப்பாக ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை அவர் கேட்பாராக. மனித வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற வேளையிலே அநேக ஆபத்துகளை, சோதனைகளை, துன்பங்களை எதிர்கொள்கின்ற சூழ்நிலையிலே மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆபத்து அல்லது சோதனைகள் என்பது மனுஷ வாழ்க்கையிலே தவிர்க்க முடியாத ஒன்றாக அது காணப்படுகிறது. இப்படிப்பட்ட வேளையிலே நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில சில கஷ்டம், பாடு, நெருக்கம், பலவீனம் வரும்பொழுதெல்லாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கிறோம். அம்மா அருமையான சாட்சி சொன்னாங்க, பலவீனம் வந்தபோது ஆண்டவர் நோக்கி ஜெபித்தேன், ஏதோ ஒரு வல்லமை என்னை பலப்படுத்தியது சொல்லி. ஆக ஆண்டவர் ஆபத்து காலத்திலே ஜெபத்தை கேட்கிற ஒரு ஆண்டவராக காணப்படுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியுடைய புத்தகத்திலே 38ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கிற வேளையிலே அங்கே யூதாவுடைய ராஜாவாகிய எசேக்கியா இருக்கிறார். எசேக்கியா மிக சிறப்பாக ஆட்சியில் வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அதே வேளையிலே அவர் கொடுக்கப்பட்ட செய்தி என்று சொன்னால், உன்னுடைய வீட்டு காரியத்தை நீ ஒழுங்குபடுத்து என்று சொல்லி ஒரு ஏசாயா மூலமாக ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. இந்த எசேக்கியா செய்த காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் நோக்கி அவர் ஜெபிக்கிறார். 38:3-2 வாசிக்கிறோம். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்ப்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமாக செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆக இங்க எசேக்கியா ராஜா ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கின்ற வேளையிலே ஆண்டவர் அங்கே மிக பெரிய அற்புதங்களை செய்கிறார். நம்முடைய நாட்கள் முடிந்து விட்டது என்று சொல்லி அறிவிக்கப்படுகிறது. ஆனால் ஆண்டவரை நோக்கி ஆபத்து வேளையில் ஜெபிக்கிற வேளையிலே அவர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிற ஆண்டவராக, தன்னுடைய நினைவுகளை, எண்ணங்களை மாற்றுகிற ஒரு ஆண்டவராக காணப்படுகிறார். நம்முடைய ஜெபங்கள் அங்கே ஆண்டவருடைய சில சிந்தனைகளை அங்கே மாற்றுகிறது. அங்கே சொல்லப்படுகிறது, ஏசாயாவுக்கு சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்னா, நீ போய் சொல்லு,
உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நாட்களோடு 15 வருஷத்தை நான் கூட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே எசேக்கியா ராஜாவுக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுப்பதை நாம் காண முடிகின்றது. அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படி ஆபத்துகள், பலவீனங்கள், மோசம் வருகிற வேளையிலே நாம் செய்ய வேண்டிய முதலாவது காரியம் ஆண்டவர் நோக்கி நாம் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். எரேமியா 33:3 சொல்கிறது, இதை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நினைக்கலாம், இது எப்படி சாத்தியமாகும், இந்த பலவீனம் எப்படி மாறக்கூடும், இந்த பிரச்சனை எப்படி மாறக்கூடும், இந்த சோதனை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் ஒரு நமக்கு மனுஷ ரீதியாக மனித ஞானத்திலே நம்ம நினைத்துக் கொண்டிருக்கலாம். அது ஆண்டவர் சொல்றாரு, என்னை நோக்கி இது கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லுகிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த சங்கீதத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற வார்த்தை, நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிற ஒரு ஆண்டவராக, நம்மை எல்லா தீமைகளுக்கும், மோசங்களுக்கும், ஆபத்துகளுக்கும் பாதுகாக்கிற ஆண்டவராக காணப்படுகிறார். இங்கே சொல்லப்படுகிறது, யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருப்பதாக என்று சொல்லி, ஆண்டவருடைய நாமம், ஆண்டவருடைய பெயர் நமக்கு மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கிறதாக காணப்படுகிறது. யாக்கோபு தன்னுடைய மாமா வீட்டிலிருந்து மனைவிகளோடு பிள்ளைகளோடு வந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு எதிர்கொண்டு ஏசா வருகிறார். அவருடைய சகோதரனாகிய ஏசா மிகுந்த கோபத்தோடு வந்து கொண்டிருக்கிறார். 400 பேரோடு வந்து கொண்டிருக்கிறார். இது யாக்கோபுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவர் மிகுந்த துக்கமடைந்தவனாக காணப்பட்டான். சகோதரனை கொண்டு விடுவானே என்று சொல்லி, ஆனால் அவர் செய்த காரியம், ஆபத்து வேளையிலே ஆண்டவர் நோக்கி அவர் ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடமாட்டேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே இரவு முழுவதும் விடியும் மட்டும் கிடந்தவர் ஜெபிக்கிறார். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டார். ஏசா வந்து என்ன செய்தார்? ஓடி வந்து கட்டி அணைத்து முத்தமிட்டு தன்னுடைய சகோதரர்கள் கூட தன்னுடைய அன்பை அவர் பகிர்ந்து கொள்ளுகிறார். தன்னுடைய உறவுகளை குறித்து விசாரிக்கிறார். சகோதரி அன்பாக அழைத்து சொல்லுகிறார். எத்தனை பெரிய மாற்றம் ஒரு நிமிடத்திலே! காரணம், ஆண்டவர் நோக்கி அவர் ஜெபிக்கின்ற ஜெபம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆபத்து வேளையிலே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சங்கீதம் 91:14 வாசிக்கிறோம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, இல்லை, என்னை நோக்கி கூப்பிடு, நான் விடுப்பேன், மையப்படுத்துவார். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆக ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர். 2ஆம் வசனம் சொல்கிறது, அப்படி நாம் ஜெபிக்கிற வேளையிலே அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. அப்படி நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து அவர் நமக்கு உதவி செய்கிற ஆண்டவராக, ஒத்தாசை அனுப்புகிற ஒரு ஆண்டவராக அவர் காணப்படுகிறார். சங்கீதக்காரன் சொல்கிறான், எனக்கு ஒத்தாசை பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமி உண்டாக்கிற கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வேளை சில வேளையில மனுஷர்களை நம்புவாங்க, உதவி செய்வாங்க என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னை நோக்கி பாரு என்று சொல்லுகிறார். 2 நாளாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கின்ற வேளையிலே அங்கே ஆசா ராஜாவுக்கும் எத்தியோப்பிய ராஜாவாகிய சேராவுக்கும் இடையே ஒரு போர் வருகிறது. ஆசா தன்னுடைய கணக்கை, தன்னுடைய படையை எண்ணி பார்க்கிறார். 5,80,000 வீரர்கள் இருக்கிறாங்க. ஆனா எத்தியோப்பிய ராஜா 11 லட்சம் வீரர்களோடு வந்து கொண்டிருக்கிறார். போர் நடக்குகிற சூழ்நிலைகள். அந்த வேளையில இந்த ஆசா ராஜா தன்னுடைய படைபலத்தை நம்பவில்லை, அண்டை நாட்டுக்கு தூது விடவில்லை. அவர் ஆண்டவர் நோக்கி அவர் ஜெபிக்கிறவராக அவர் காணப்படுகிறார். ஆண்டவரே, பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவருக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம், எனக்கு துணைநில்லும் ஆண்டவரே என்று சொல்லி அங்கே அவர் ஜெபிக்கிறவராக அவர் காணப்படுகிறார். எங்களை ஒத்தாசை அனுப்பும் ஆண்டவரே, உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி அந்த ஆசா ராஜா ஜெபிக்கிற வேளையிலே ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு வெற்றியை, அந்த 11 லட்சம் வீரர்களை மடங்கடிக்கின்ற கிருபைகளை இந்த ஆசா ராஜாவுக்கு அவர் கொடுக்கிறவராக அவர் காணப்படுகிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஒத்தாசை, நம்முடைய உதவி வரத்திலிருந்து வருகிறது என்பதை நாம் ஒருபோதும் நாம் மறந்துவிடக் கூடாது. மட்டுமல்ல, இப்படி ஒத்தாசை அனுப்பி நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டிய காரியம், நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து ஒரு சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக.
முதலாவதாக அவர் நோக்கி கூப்பிடுகிறோம். அப்படி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்கிறார். உதவி செய்யும் பொழுது நாம் அவருக்கு நன்றி பலியாக நம்முடைய காணிக்கைகளை மட்டுமல்ல, நம்மையே தகன பலியாக ஆண்டவருக்கு, சர்வாங்க தகன பலியாக ஆண்டவருக்கு நாம் அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நமக்கு அருளி செய்த எல்லா நன்மைகள் ஈவுகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். முதலாவதாக நன்றிக்கு அடையாளமாக நம்முடைய வாயினாலே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இந்த காரியங்களுக்கு அருளி செய்தீர் ஆண்டவரே, சுகம் கொடுத்தீரே, பலன் கொடுத்தீரே, பிரச்சனையை மாற்றினீரே, வேலை கொடுத்தீங்களே, நன்றி ஆண்டவரே என்று சொல்லி நம்முடைய உதடுகளினாலே ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். மட்டுமல்ல, நன்றிக்கு அடையாளமாக நம்முடைய காணிக்கைகளை ஆண்டவருக்கு என்று நாம் கொடுக்கிறவர்களாக காணப்படுகிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய காணிக்கைகள் கொடுக்கப்படும் பொழுது ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மிக மிக முக்கியமான காரியம், நான் செலுத்துகின்ற காணிக்கையை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறாரா? நாம் திருமறையில வாசிக்கும் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்திலே ஆபேல் காயினுடைய காணிக்கையை, ஒருவேளை கொடுத்த பொருள் அல்ல, அது கொடுத்த உள்ளத்திலே இருக்கிறது. அங்கே ஆபேல் நன்றி தெரிந்த உள்ளத்தோடு கொடுக்கிறார், முழு மனதோடு கொடுக்கிறார் அந்த காணிக்கைகளை, அந்த பொருட்களை. ஆனால் அங்கே காயினுடைய உள்ளத்திலே அங்கே பொறாமை குடிகொண்டிருந்தது, கொலைவெறி குடிகொண்டிருந்தது. இப்படி இருந்தபடினாலே ஆண்டவர் அவருடைய காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை. அன்பானவர்களே, நாம் கொடுக்கும் பொழுது நாம் காணிக்கை செலுத்துவதிலே எவ்வளவு நன்றி இருக்கிறது, காணிக்கை செலுத்துவதிலே எவ்வளவு அன்பு இருக்கிறது என்பதை நாம் காண வேண்டும். எவ்வளவு கொடுத்தது என்பதல்ல, கொடுப்பதிலே எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறோம், கொடுப்பதிலே எவ்வளவு அன்பு இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்த்து காணிக்கை செலுத்த வேண்டும். ஆபேலுடைய காணிக்கை குறித்து ஆண்டவரே அவர் சாட்சி கொடுக்கிறார். வாசிப்பவர் வசனத்தை எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை ஒருவர் யாராவது வாசிக்கலாம். எபிரேயர் 11:4. மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனை சாட்சி கொடுத்தார், அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். ஒரு மனுஷன் காணிக்கையினாலே நீதிமான் என்று பெயர் பெறுகிறான், அவன் மரித்து இன்னும் பேசப்படுகிறான். அன்பான சகோதர சகோதரர்களே, நம்முடைய காணிக்கைகள் ஆண்டவருக்கு பிரியமாக, ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறதாக அது காணப்பட வேண்டும். ஆலயத்திலே 2 காசு போட்டு அந்த பெண்ணை ஆண்டவர் அங்கே பாராட்டுகிறார். ஏனென்றால் தன்னுடைய ஜீவனத்துக்குள்ள எல்லாவற்றையும் போட்டு விட்டாள். அநேக பிரபுக்கள் லட்சக்கணக்காக போட்டாங்க. ஆனால் இந்த பெண்ணானவள் 2 காசை போட்டாள். அவள் தன்னுடைய உள்ள எல்லாவற்றையும் போட்டு விட்டாள் என்று சொல்லி ஆண்டவர் அவரை பாராட்டுகிறார். நாளைய தினத்தில் அவளுக்கு ஒன்றுமில்லை, தன்னை முற்றிலுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறவளாக காணப்படுகிறாள். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய காணிக்கைகள் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். ஆபத்து காலத்திலே அவர் நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு ஒத்தாசை அனுப்பி ஆசீர்வதிக்கிறார். நன்றிக்கு அடையாளமாக காணிக்கை செலுத்துகிறோம், நன்றி பலி செலுத்துகிறோம். மட்டுமல்ல, இங்கே சொல்லப்படுகிறது, உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. பழைய ஏற்பாட்டு காலத்திலே சர்வாங்க தகன பலியை செலுத்துவார்கள். மிருகங்களுடைய உடலை சிறு சிறு துண்டுகளாக, கூறுகளாக வெட்டி போட்டு அது என்னன்னு சொல்லி அடையாளம் தெரியாத அளவுக்கு சிதைத்து விட்டு அங்கே பலி செலுத்துவார்கள். ஏனென்று சொன்னால் அது யார் எது என்று சொல்லி தெரியாது. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் காணிக்கை செலுத்தும் பொழுது நாம் என்கின்ற அடையாளம் அங்கே இருக்கக்கூடாது. காணிக்கை மட்டுமே இருக்க வேண்டும், நன்றி பலி மட்டுமே இருக்க வேண்டுமே வழியே நம்மை குறித்த ஒரு அடையாளம் அங்கே இருக்கக்கூடாது என்பதை இந்த சர்வாங்க தகன பலி மூலமாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக அவர் காணப்படுகிறார். ஆக 3 காரியங்கள். 1, ஆபத்து காலத்திலே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர், ஒத்தாசை அனுப்பி ஆதரிக்கிற ஆண்டவர், நம்முடைய காணிக்கைகளை அவர் அங்கீகரிக்கிற ஆண்டவராக காணப்படுகிறார். காணிக்கை என்பது நம்முடைய அர்ப்பணிப்பின் அடையாளமாக காணப்படுகிறது. காணிக்கை என்பது ஏதோ கடவுளுக்கு என்று சில பணங்களை கொடுப்பது என்பதல்ல. நாம் காணிக்கை கொடுப்பதில்லை, நம்முடைய அர்ப்பணிப்பு இருக்கிறது என்பதை ஒருபோதும் நாம் மறந்துவிடக் கூடாது. 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. உமது மன விருப்பத்தின்படி. நம்முடைய வாழ்க்கையில எல்லாருக்கும் மன விருப்பங்கள் இருக்கலாம். ராஜாவுக்கு என்ன மன விருப்பம் இருக்கும்?
போரிலே வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் மன விருப்பம். அதைத்தான் இங்கே சொல்கிறார், உங்களுடைய மன விருப்பத்தின்படி ஆண்டவர் உமக்கு தந்தருள்வாராக, உங்களுடைய ஆலோசனை எல்லாம் அவர் கைகூடி வர செய்வாராக என்று சொல்லி மக்கள் இங்கு ஜெபிக்கிறார்கள். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை நம்முடைய குடும்ப வாழ்க்கையில பல மன விருப்பங்கள் இருக்கலாம், நாம் செய்கின்ற பணிகளில் பல மன விருப்பங்கள் இருக்கலாம், நம்முடைய சமுதாய வாழ்க்கையில நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பல மன விருப்பங்கள் நமக்குள்ளாக இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த மன விருப்பம் எல்லாவற்றையும் நான் என்ன செய்வேன், உமக்கு தந்தருளுவேன், உங்களுடைய ஆலோசனை எல்லாவற்றையும் நான் என்ன செய்வேன், நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, விருப்பங்கள் என்ன? விருப்பங்கள் ஆண்டவருக்கு பிரியமான விருப்பங்களாக இருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்துல சீசர்கள் நிறைய இருந்தாங்க. அந்த யாக்கோபு யோவானுடைய அம்மா என்ன சொன்னாங்க, என்னுடைய மகன் ஒருவன் என்னுடைய வலது பக்கத்திலையும் இன்னொருவன் இடது பக்கத்திலையும். இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத மன விருப்பம். நாம் கேட்கிற காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமா இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஆக மன விருப்பங்களை தெரிவிக்கின்ற வேளையிலே அவர் நம்முடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுகிற ஆண்டவராக காணப்படுகிறார். மத்திய 15ஆம் அதிகாரத்துல ஒரு கானானிய பெண்ணானவள் தன்னுடைய மகனுடைய சுகத்திற்காக வேண்டி வருகிறாள். ஆண்டவர் பின்தொடர்ந்து போயிட்டே இருக்கிறார். சீசர் சொல்றாங்க, அவளை அதட்டி போ சொல்லுன்னு சொல்றாங்க. ஆனா அவள் என்ன செய்யறான், தொடர்ந்து அவள் பின்தொடர்ந்து வந்தாள், பணிந்து கொண்டாள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அவருடைய விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் அவளுக்கு அவருடைய மகளுக்கு சுகத்தை கொடுக்கிறார். சிறியே, ஒரு விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொல்லி அங்கே சுகம் கொடுக்கிறாள். அந்த வேளையிலே அவருடைய மகள் சுகமானாள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இப்பொழுது பெண்ணுடைய மன விருப்பங்களை ஆண்டவர் நிறைவேற்றுகிறவராய் காணப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக மன விருப்பங்கள் நமக்கு இருக்கலாம். அவருடைய மன விருப்பங்கள் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும் பொழுது அவர் நிச்சயமாக மன விருப்பங்களை நிறைவேற்றுகிற ஆண்டவராக காணப்படுகிறார். ஏனென்று சொன்னால், வாக்கு கொடுத்த ஆண்டவர் வாக்குறுதியிலே உண்மை உள்ளவராக அவர் காணப்படுகிறார். ஐந்தாவது சொல்கிறது, நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. உடைய வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. சொல்லப்படுகிறது, நாங்கள் கொடியேற்றுவோம். கொடியேற்றுவோம் என்று சொன்னால் அது ஒரு வெற்றியினுடைய அடையாளம். இன்னும் போர் ஆரம்பிக்கவில்லை, போர் நடக்கவில்லை, அதுக்குள்ளாக மக்களுக்கு இருக்கிற ஒரு விசுவாசம் என்னவென்று சொன்னால் கொடியேற்றுவோம். நாங்கள் வெற்றி எங்களுக்கு உறுதியாகிவிட்டது. ஏனென்று சொன்னால் வெற்றியை கொடுப்பவர் ஆண்டவர், யெகோவா நிசி. அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் நோக்கி நாம் கேட்கும் பொழுது அவர் நமக்கு ஒத்தாசை அனுப்பி நம்முடைய நன்றி பலிகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய மன விருப்பங்களை தெரிவு செய்து நம்முடைய வாழ்க்கைகளே வெற்றியை கொடுக்கிற ஒரு ஆண்டவராக அவர் காணப்படுகிறார். இங்கே 3 காரியம் சொல்லப்படுகிறது. ரட்சிப்பினால் மகிழ்வோம், நம்முடைய நாமத்தினாலே கொடியேற்றுவோம், வேண்டுதல்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆக முதலாவதாக ரட்சிப்பினாலே வருகின்ற ஒரு பெரிய மகிழ்ச்சியை ஆண்டவர் கொடுக்கிறார். மட்டுமல்ல, ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து வெற்றிக்கு அடையாளமாக கொடியேற்றுகிறவராக காணப்படுகிறார். நம்முடைய விருப்பங்கள், வாஞ்சைகள், வேண்டுதல் எல்லாவற்றையும் ஆண்டவர் கேட்டு நிறைவேற்றுகிற ஒரு ஆண்டவராக அவர் காணப்படுகிறார். 6ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், கர்த்தர் நாம் அபிஷேகம் பண்ணவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். அவருடைய பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபங்களை கேட்கிறார். முதலாவதாக அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார். யார் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள்? நம்ம எல்லாருமே அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தான். யாரெல்லாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ எல்லாருமே என்ன செய்யுங்க, அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள் தான். அவர்களை ஆண்டவர் எல்லா தீமைகளுக்கும், மோசங்களுக்கும், ஆபத்துகளுக்கும், வியாதிகளுக்கு, பிரச்சனைகளுக்கு, எல்லா சோர்வுகளுக்கும் விலக்கி பாதுகாத்து ரட்சிக்கிற ஒரு ஆண்டவராக, வானத்திலிருந்து நம்முடைய ஜெபத்தை கேட்கிற ஆண்டவராக காணப்படுகிறார். அன்பான சகோதர சகோதரிகளை, குடும்பத்தின் பிள்ளைகளை, ஒருவேளை கவலையோடு இருக்கலாம், பாரத்தோடு இருக்கலாம், போராட்டத்தோடு இருக்கலாம், உள்ளத்துல ஒருவேளை சோர்வோடு கூட இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு வெற்றியை நான் கொடுப்பேன், உங்களை நான் பாதுகாத்துக் கொள்வேன், உடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டது என்று சொல்லி ஆண்டவர் மாலை வேளையிலே நம்மோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். 7ஆம் வசனத்திலே சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். இத்தனை வெற்றிகள் கிடைக்கும் பொழுது ஒரு ராஜா என்ன செய்வார்னு சொன்னா,
இந்த வெற்றிக்கு முக்கிய காரணம் என்னுடைய குதிரைப்படை, என்னுடைய ராணுவம், என்னுடைய கப்பல் படை என்று சொல்லி அவர்கள் பாராட்டி இருப்பார்கள். ஆனால் நாங்கள் அப்படி அல்ல. நாங்கள் தேவனுடைய நாமத்தையே மேன்மை பாராட்டுவோம் என்று சொல்லுகிறார். என்னுடைய அர்த்தம் என்று சொன்னால், வாழ்க்கையிலே கர்த்தர் வெற்றியை கொடுக்கும் பொழுது இது என்னுடைய திறமை, என்னுடைய தாளந்து, என்னுடைய கல்வி ஞானம், என்னுடைய எல்லா காரியம் தான் வெற்றியை கொடுத்தது என்று சொல்லி பெருமை பாராட்டாமல், எல்லாம் கர்த்தருடையது, எனக்கு இருக்கிற ஞானம், எனக்கு இருக்கிற தாளந்து, எனக்கு இருக்கிற எல்லா வசதிகள் எல்லாம் கர்த்தர் கொடுத்தது என்று சொல்லி ஆண்டவரின் நாமத்தை நாம் உயர்த்த வேண்டும் என்று சொல்லி நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறதாக அது காணப்படுகிறது. ஒருவேளை ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வது மட்டும்தான் மேன்மை பாராட்ட வேண்டும் என்பதல்ல. பவுல் சொல்கிறார், என்னுடைய பாடுகளுக்கு நிமித்தம் நான் மேன்மை பாராட்டுகிறேன், சிலுவை நிமித்தம் மேன்மை பாராட்டுகிறேன், பலவீனத்தில் மேன்மை பாராட்டுகிறேன் சொல்கிறார். உடைய கிருபை எனக்கு போதும் என்று சொல்லி, அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் ஆண்டவரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். நம்முடைய நிலையை குறித்து அல்ல. இன்றைய நிலை கர்த்தர் கொடுத்திருக்கின்ற ஒரு பரிசு என்பதை நாம் அறிந்துவிடக் கூடாது. இருக்கிற எல்லா நிலைமையும் கர்த்தர் கொடுத்தது. அதற்காக ஆண்டவரின் நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும், ஆண்டவரின் நாமத்தை உயர்த்த வேண்டும். 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிற்கிறோம். யாரெல்லாம் தங்களுடைய சுய பலத்திலே இருந்தார்களோ, சுய பலத்தை, சுய ஞானத்தை, சுய வசதிகள் நம்பிக்கொண்டிருந்தார்களோ, அவர்கள் என்ன செய்தாங்களாம்? முறிந்து விழுந்து விட்டார்கள். குதிரைப்படையை, தரைப்படையை எல்லாம் நம்பியிருந்தவர்கள் என்ன செய்தாங்க? அழிந்து போனார்கள். யாரெல்லாம் ஆண்டவரை நம்பி சார்ந்து வாழ்ந்தார்களோ அவர்கள் வெற்றியை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து நான் உனக்கு உதவி செய்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய காணிக்கைகளை நான் அங்கீகரிப்பேன், மட்டுமில்லை உடைய மன விருப்பங்களை, ஆலோசனைகளை நான் நிறைவேற்றுவேன், உடைய வாழ்க்கையில நான் வெற்றியை கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த மாலை வேளையிலே நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அன்பான குடும்பத்தின் பிள்ளைகளே, வந்திருக்கின்ற அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் கர்த்தர் கொடுக்கின்ற வார்த்தை, ஆபத்து காலத்திலே நம்மை கூப்பிடும் பொழுது நிச்சயமாக செவி கொடுக்கிறவராக, நமக்கு உதவி செய்கிற ஆண்டவராக, நம்முடைய நன்றி பிறைகளை அங்கீகரிக்கிற ஆண்டவராக, எல்லா மன விருப்பங்களையும் நிறைவேற்றுகிற ஆண்டவராக, வாழ்க்கையிலே வெற்றி கொடுக்கிற ஆண்டவராக காணப்படுகிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை சார்ந்து வாழ்வோம், அவரை மேம்படுத்துவோம். கர்த்ததாமே அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளையும் வந்திருக்கிறவர்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். விலகி போனாலும் பர்வதங்கள் வேந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் வேந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே.
என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்த ஜெயமானவர். யெகோவா சம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர். என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர். என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் வேண்டு போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் வேண்டு போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாதே என் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாதே என் வாழ்விலே. யெகோவா ரப்பா இந்த சுகமானவர். யெகோவா சம்மா இந்த மீட்பரானவர். யெகோவா ரப்பா இந்த சுகமானவர். யெகோவா ருவா இந்த மீட்பரானவர். வலுவாமல் என்னை என்று காப்பவர். என் வாழ்வில் என்று போதுமானவர். வலுவாமல் என்னை என்று காப்பவர். என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் விலகி போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் விலகி போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம். அதிகிரியேகநாதனுக்கு சுபமங்கலம். சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம். அதிகிரியேகநாதனுக்கு சுபமங்கலம். பாரேறு நீதனுக்கு பரம பாதனுக்கு, பாரேறு நீதனுக்கு பரம பாதனுக்கு, நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு, நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு. சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம். அதிகிரியேகநாதனுக்கு சுபமங்கலம். ஆதிசருவேசனுக்கு ஈசனுக்கு மங்களம். அகில பிரகாசனுக்கு நேசனுக்கு மங்களம். நீதிவரன் பாலனுக்கு நித்திய குருநாளனுக்கு, நீதிவரன் பாலனுக்கு நித்திய குருநாளனுக்கு, ஒதுமனு கூலனுக்கு உயர் மனு வேலனுக்கு, ஒதுமனு கூலனுக்கு உயர் மனு வேலனுக்கு. சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம். அதிகிரியேகநாதனுக்கு சுபமங்கலம். மனாபிமானனுக்கு வாணனுக்கு மங்களம். வளர்கலை ஞானனுக்கு ஞானனுக்கு மங்களம். காணாந்தல் தேயனுக்கு கன்னிமரி சேயனுக்கு, காணாந்தல் தேயனுக்கு கன்னிமரி சேயனுக்கு, கோணாசகாயனுக்கு குருபத்தலேயனுக்கு, கோணாசகாயனுக்கு குருபத்தலேயனுக்கு. சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம். அதிகிரியேகநாதனுக்கு சுபமங்கலம். 10 லட்சனுக்கு சுத்தனுக்கு மங்களம். பரமபரத்தனுக்கு நித்தனுக்கு மங்களம். சத்திய விஸ்தாரனுக்கு சர்வாதிகாரனுக்கு, சத்திய விஸ்தாரனுக்கு சர்வாதிகாரனுக்கு, பக்தருபகாரனுக்கு பரமகுமாரனுக்கு, பக்தருபகாரனுக்கு பரமகுமாரனுக்கு. சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம். அதிகிரியேகநாதனுக்கு சுபமங்கலம். சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம். அதிகிரியேகநாதனுக்கு சுபமங்கலம். இப்பொழுது வந்திருக்கிற ஐயா அவர்கள் நமக்காக குடும்பத்திற்காக ஜெபிப்பார்கள். கர்த்தர் அருமையான குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாக அருமையான பிள்ளைகள் செய்கிற ஊழியங்களை கர்த்தர் தொடர்ந்து வல்லமையாக பயன்படுத்தும்படியாக நாம் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். இந்த ஆண்டின் முதல் வாரத்தில் இந்த பரிசுத்தமான மனமகிழ்ச்சி நாள் மாலை வேளையில
தேவ சமூகத்திலே நாம் வரும்படியாக கர்த்தருக்கு இந்த வைராக்கியமாய் உழைத்துக் கொண்டிருக்கிற அருமையான ஊழியக்காரருக்காக ஜெபிக்கும்படியாக தேவனுடைய குடும்பத்தை செய்த நன்மைகளை எண்ணி ஒரு ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாக கர்த்தர் பாராட்டிய எல்லா கிருபைகளுக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் தாமே அருமையான இந்த குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருடைய கரங்களையும் பிடித்து நடத்தும்படியாக இந்த ஆண்டு முழுவதும் மாத்திரமல்ல ஜீவகாலமெல்லாம் கர்த்தர் இவர்களுடைய கரங்களை நடத்தும்படியாக எல்லா நன்மைகளாலும் கர்த்தர் நிரப்பும்படியாக வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறவர் அவருடைய பாதைகளெல்லாம் நெய்யாய் பொழிகிறது வசனம் சொல்ல. அதே போல ஆண்டவர் இந்த வருஷத்தை நன்மையினால் நிரப்பும்படியாக நெய்யான பாதை வழியாக பிள்ளைகள் நடத்தி செல்லும்படியான கிருபைகளை தேவன் கொடுக்கும்படியாக நல்ல தேவ சமூகத்திலே நாம் ஜெபம் செய்வோம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவை எல்லாவற்றையும் செவையாக்குவேன். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாகளை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் எங்களுக்கு காண்பிக்கின்ற அன்பின் பரலோக பிதாவே, தர்மையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, இம்மட்டும் நீர் உமது பிள்ளைகளை ஆண்டு வழிநடத்தி ஆதரித்து ஆசீர்வதித்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆண்டின் தொடக்கத்திலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் நன்றி செலுத்தும்படியாக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாக தேவனை கர்த்தர் பாராட்டி எல்லா கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது உன்னோடு கூட இருப்பேன். ஆறுகளை கடக்கும் பொழுது அவர்கள் உன்னை புரளுவதில்லை. அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன்னை பற்றாது என்று சொன்ன உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீர் உமது பிள்ளைகளை கனப்படுத்துகிற ஆண்டவரை இருக்கிறவரை நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்காக உண்மையோடு உத்தமத்தோடும் ஆண்டவர் உழைக்கின்ற பிள்ளைகளை நீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி. அருமையான உமது பிள்ளைகளை நீர் பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறபடி நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அருமையான இந்த குடும்ப அன்பு சகோதரர் சாம்ராஜ் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அருமையான மகனை அழைத்து குடும்பமாக்கி பிள்ளைகளை கொடுத்து உன்னதமான ஊழியங்களை ரேமா இவாஞ்சலிக்கல் மிஷன் கொடுத்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. தாயின் கருவில் இருக்கும் பொழுது பயிற்சி அழைத்து அறிந்து தேவன் சுவாமி இம்மட்டும் நீ நடத்தி கொண்டு தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்காக உத்தமத்தோடு உண்மையோடு ஊழியம் செய்ய ரமையான மகனை இன்று வல்லமையாக இருந்து பயன்படுத்துவீராக சுவாமி. இப்பொழுது இருக்கிறது பார்த்து 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனை கர்த்தர் சொல்லியபடியே அவர்கள் ஆசீர்வதிப்பார் வார்த்தையின்படி ஆண்டவராமே உம்முடைய மகனுடைய தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் ஊழியத்திலும் சுவாமி அது பல 1000 மடங்குகள் சுவாமி உம்முடைய மகனை ஆசீர்வதித்து கர்த்தர் பயன்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஜனங்களுக்கு தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்துவீராக. ஊழியத்தின் பாதையில் ஆண்டவரே வாசல்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இன்னும் விசாலமாய் திறக்கப்படும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து உம்முடைய ஆவியின் வல்லமையினால் கிருபையினால் வரங்களில் நிறைத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நல்ல சரீர ஆரோக்கியத்தை கொடுப்பீராக, கிருபைகளை கொடுப்பீராக, பலனை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் கொடுத்த அருமையான துணைவியர்களை ஜெபிக்கிறோம். சகோதரி ஆசீர்வதிங்க சுவாமி. கடந்த சில மாதங்களுக்கு உண்மைப்பட்ட பலவீனங்களுக்கு மத்தியிலும் கர்த்தர் நல்ல விடுதலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இது எங்களால் உண்டானது அல்லவே அல்ல சுவாமி, இது தேவனுடைய ஈவு. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரே உமது மகனை பலப்படுத்தி இருக்கிறேன், ஸ்திரப்படுத்தி இருக்கிறப்பா, உம்முடைய மகளை ஆசீர்வதித்து இருக்கிற அதற்காக கோடா கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்று கண்ட எகிப்தின் ஒரு நாள் காண மாட்டேன் என்று சொன்னீர்கள் சுவாமி. இது எந்த ஒரு பலவீனங்களுடைய மகளை தொடாதபடிக்கு கர்த்தர் வேலை எடுத்து பாதுகாத்துக் கொள்ளும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தத்தின் வல்லமை உம்முடைய மகளுடைய ஆவி ஆத்மா சரீரத்திற்குள்ளாக இரத்த ஓட்டங்களுக்கு நரம்பு மண்டலம் இறங்கி சுவாமி ஒரு பூரணமான ஒரு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து தொடர்ந்து மகளை பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இம்மட்டும் நடத்தினவரே தொடர்ந்து நடத்துவீராக. உடைய மகளுக்கு நீ கொடுத்திருக்க அருமையான ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம். அந்த ஊழியத்தை இன்னும் வல்லமையோடு செய்யப்பட்ட எல்லா கிருபைகளை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு கோடாக கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமானதா இருக்கும் என்று நீர் சொன்னபடி வாக்குத்தத்தின்படியும் அருமையான மகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கொடுத்த 2 பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பு மகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அயல் நாட்டிலே ஆண்டவர் ஹையர் ஸ்டடீஸ்க்காக சென்ற அருமையான மகளை கர்த்தர் ஒரு விசை கண்ணோக்கி பார்ப்பீராக சுவாமி. அருமையான மகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அந்நிய தேசத்திலே யோசேப்பை ஆசீர்வதித்த தேவன் தானியேலை உயர்த்தின அதே ஆண்டவர் என் மகளோடு கூட இருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இதிலும் பெரிதானவர்களை காண்பாய் என்று சொன்னீர் சுவாமி. அந்த வாக்கின்படி உம்முடைய மகள் ஆண்டவர் பெரிய நன்மைகளை அவள் காணும்படியான கிருபைகளை கொடுப்பீராக. அவருடைய ஸ்டடீஸ் கிருபை நிறைவாய்
நிறைவாய் தங்கியிருக்கட்டும். உமது மகளுடைய வாஞ்சைகள் விருப்பங்கள் எல்லாம் அறிந்திருக்கிற தேவன் அவருடைய ஆண்டவரை ஆசீர்வதித்து உயர்த்தும்படி ஜெபிக்கிறோம். அந்த தேசத்திலே அவர் ஆசீர்வதித்து உன்னதமான ஸ்தானத்திற்கு மகளை கொண்டு வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. மனதார ஆண்டவரும் அன்பு பிள்ளையை நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் சொல்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, ஊழியர்களாக அருமையான திருச்சபையின் மக்களாக உமது அருமையான பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. அன்பு மகனுக்காக இவனுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உடைய மகனுக்கு கொடுத்த நல்ல தாளந்துகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வாதி போயல கர்த்தருக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரமை பிரயாசப்படும்படியாக ஆண்டவரை கொடுத்த தாளந்துகள் உமக்கை பயன்படுத்தும்படியாக கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான மகனை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவன் செய்கிற வேலைகளை ஆசீர்வதிப்பீராக சுவாமி. இன்னும் இதிலும் ஆண்டவர் மேன்மையான காரியங்கள் சகல ஜனங்களை பாதிக்கிறோம். நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொன்னீரே, அந்த வார்த்தையின்படியே அருமையான பிள்ளை ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். முழு குடும்பமும் உமக்காக பிரயாசப்படுகிறது, உமக்காக ஊழியம் செய்கிற அறிந்திருக்கிறீங்கப்பா. ஊழியர்கள் சுகத்தை விரும்புகிற ஆண்டவர் ஐயா, ஊழியர்களுடைய மேன்மை விரும்புகிற ஆண்டவர். இந்த பிள்ளைகள் அவ்வாறு ஆசீர்வதித்து உயர்த்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் திருச்சபையின் பிள்ளைகளாக இந்த பிள்ளைகளை மனதார வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம் சுவாமி. இந்த ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சந்ததி சந்ததியாக நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. மத்தியில் வந்திருக்க அருமையான குருவானவருக்காக அவருடைய குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இதை சேகத்தை மிக சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டு ஒரு தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் வல்லமையை பயன்படுத்துவீராக. இந்த ஆண்டவர்களுக்கு ஆசீர்வாதமாக உதவி செய்வீராக. ஐயாவுக்கு அம்மாவுக்காக கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக அவர்களுக்கு நல்ல வாழ்வுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க சுவாமி. சபையுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க. திருச்சி அனைத்து குடும்பங்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. பிள்ளைகள் ஒன்றில் கூட குறைவில்லாதபடிக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் பிள்ளைகளுடைய வாழ்விலும் பிள்ளைகளுடைய வாழ்விலும் பெற்று அனுபவிக்க ஆண்டவர் அனுகிரகம் செய்வீராக. நாங்கள் நினைப்பதற்கும் விரும்புகிறதற்கும் வேண்டி கொள்கிறதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற உம்முடைய பரிசுத்த வல்லமையின்படியே கர்த்தர் பெரிய காரியங்களை கட்டளையிடுவீராக. கணம் துதி மகிமை யாவற்றையும் உமக்கு செல்வதை ஏற்றுக்கொள்ளும் ஆசீர்வதியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. பரமண்டலங்கள் இருக்கிற எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனை பிரவேசித்தவனாமல் நீங்கள் நினைச்சிட்டுக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் எங்களை விடுதலைகளே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய சிநேகமும் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளோடும் அவருடைய ஊழியங்களோடும் நம்ம அனைவரோடு கூட என்னென்னைக்கும் தங்கியிருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் விடுமுறை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வகை பிரபாதே. ஆமென், ஆமென். Thank you very much. God bless you all. அன்றைய நாமத்தினாலே உங்கள் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிற நம்முடைய திருச்சபை மக்கள் அத்தனை பேரையும், என்னுடைய குடும்பத்தார், வந்திருக்கிற நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் எல்லாரையும் ஆண்டோடைய நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். நம்ம எல்லாருக்கும் ஒரு சின்ன சிற்றுண்டி ஒன்றை ஆயத்தம் செய்திருக்கிறேன். எல்லாம் இங்கே இருந்து நிறைவாய் கடந்து செல்லும்படி உங்களை என்பது கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆண்டினுடைய தொடக்கத்திலே அருமையான ஐயாவுடைய இல்லத்திலே நாம் ஜெபக்கூட்டம் நடத்தினோம். நம்முடைய சபையோட விருப்பம் ஒவ்வொரு வாரமும் என்ன செய்யணும், ஜெபக்கூட்டம் நம்முடைய இல்லங்களில் இருக்கணும். ஒருவேளை விரும்பினீங்கன்னா அடுத்த வாரம் யார் வீட்டு ஜெபக்கூட்டம் நீங்க சனிக்கிழமை சொன்னாலே போறோம். ஒவ்வொரு வாரமும் என்ன செய்யணும், நம்ம வீட்டில் ஜெபக்கூட்டம் நடத்திடலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை வேண்டாம், ரிப்பீட் பண்டிகை அப்படி டைம் கொடுத்தோம். அதுக்கு அடுத்த வாரம் வந்து சரி. நன்றி.